Hi dude, welcome back to Offside Squad. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்போ அந்த ஏஐயை வச்சு நம்ம எதாவது வருமானம் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏஐ மூலயமா நம்ம ஒரு இமேஜை வந்து ஏஐக்கு மாற்றி அந்த இமேஜை வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்கம் மாதிரி நான் சொல்ல போகிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஏஐ வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் இருந்தால் மட்டும் போதும். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஏதாவது ஒர்க் வேணும், நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் இல்லை கம்பெனி ஒர்க் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிற ஒர்க் என்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஒர்க் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபிக் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி, அதாவது ஏஐ இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஃப்ரீயாக நிறைய இமேஜை வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரியில் நிறைய விதமான இமேஜஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஏஐ இமேஜ் வந்து டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டியில் இருக்கும் இந்த வெப்சைட்டில் இமேஜ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து லாகின் வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படியே கீழே லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இந்த இடத்துல செல் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு 3 ஸ்டெப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பிக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா பர் டேவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதில் இன்கம்மை வந்து நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிகாம் யுவர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன காட்டும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். நெக்ஸ்ட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நம்ம வந்து அப்செட் வந்து பண்ணணும். இப்போ கீழே லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஐ அப்செட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலை வந்து என்ட்ரி வந்து பண்ண சொல்லும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் விட்டுருங்க, எதுவுமே இது பண்ண வேணாம். அடுத்தது இந்த இடத்துல சோசியல் இருக்கா, இந்த இடத்துல வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கோட யூஆர்எல்லை வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு, அதில் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஸ்டார்ட் அப்லோடிங் அப்படின்னு காட்டுதா. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்லோடிங்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெல்கம் டு கான்ட்ரிபியூட்டர் பேனல் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் ஆன் போர்டிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டுதுங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க.
கிளிக் கொடுத்தனே இதுக்கான ஃபுல் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் சொல்லும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இப்போ இது லாஸ்ட்டாக டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 பெஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல் டைமாக இதில் வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம எப்படி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோடுன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இதில் நம்ம வெக்டார்ஸ் அந்த மாதிரி சம்மந்தமாக நம்ம எதுவும் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஃபைல்ஸும் எதுவும் வந்து அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஃபோட்டோஸ் தான் அப்லோட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 MBலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 MB சைஸ் வரையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐ பிக்சர் ரிசொல்யூஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4 MBலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 MB வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து ஏஐ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். இப்போ இன்னொரு செகண்ட் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஐ ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே லாகின் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல வந்து கூகுள்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கூகுளை கிளிக் கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஜிமெயில் ஐடி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ கிளிக் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல யூசர் நேமை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேமை வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேமை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த இது இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்ட்டை கிளிக் கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் ஓவர் த ஏஜ் அபவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த இதை கிளிக் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து ஆயாச்சு. இப்போ இங்கே சைடில் உங்களுக்கு இங்கே ஒன்று காட்டும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் நம்ம டெய்லி நம்ம உள்ள என்ட்ரி ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 150 காயின்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 காயின்ஸை வச்சு ஒரு நாளைக்கு 30 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். இதில் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃபுட்டை வந்து கிளிக் கொடுத்தனே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டியில் நல்ல சூப்பரான ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஃபுட் சம்மந்தமாக நிறைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நான் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை சூஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டேப் அப்படிங்கிற மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷோவாகும். இப்படி ஷோ ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே கீழே உங்களை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தனே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்து இதாகிடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல டவுன்லோடு அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து ஆகிடுச்சு. ஃபுல் ஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வெப்சைட்குள்ளே போகலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்குள்ளே வந்துடலாம்.
வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்றக்க நம்ம ஃபஸ்ட்டாக இந்த ஃப்ரீஃபிக் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டோம். அதிலேருந்து இப்போ இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்றக்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக டவுன்லோடில் போய் நீங்கள் வந்து அதோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் ஃபைல் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் இந்த எந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு கரெக்டாக போய் அதில் போய் இந்த ஃபைல்ஸை கிளிக் கொடுத்து நீங்கள் டவுன்லோடில் போய் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் மோர் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுக்கா இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீதி உள்ள 9 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மூலயமா க்ரியேட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டைட்டில்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒன்று காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் அப்படிங்கிற இது கோடு அதை வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல கீயை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீ என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. பேலன்ஸ் உள்ள 9 ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதாகாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஃபோட்டோ வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ரிவ்யூ ஆகிடும். இதில் இந்த நம்ம இந்த வெப்சைட்டில் போய் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதனால தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏஐ ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதில் நீங்கள் அந்த ஃபுட்டுங்கிற கேட்டகரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணல, நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோடு பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை கிளிக் கொடுத்தனே நம்ம வந்து இப்போ டேஷ்போர்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். டேஷ்போர்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ இங்கே சைட்லலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இப்போ இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இதில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து நான் பே பண்ணணும். அதாவது ப்ரீமியம் பேக் வந்து நம்ம வந்து போடணும். அதே மாதிரி நம்மளோட இமேஜை வந்து நம்மளுக்கு இதே மாதிரி வந்து வேற ஒருத்தவங்க பார்க்குற மூலயமா அதை வந்து அவங்க பெய்ட் பண்ணி வாங்கினாங்கன்னா, இது எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற இமேஜை வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒன்று க்ரியேட்டிவிட்டியாக அந்த ஏஐ மூலயமா க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுற மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களாம் வந்து நம்மள மாதிரி வந்து இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாருமே. இதில் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஃபோட்டோ எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டவுன்லோட் வந்து பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மந்த் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேமெண்ட் வந்து எப்படி வந்து விட்ரா வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபோ த அக்ரிமெண்ட் இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் பில்லிங் இன்ஃபோ அப்படின்னு இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அந்த பில்லிங் இன்ஃபோவை கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடுன்னு இருக்கா, உங்களோட பின்கோடை என்ட்ரி பண்ணிக்கோங்க, சிட்டி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, கண்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. பேபால் அக்கௌண்ட் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டும் கொடுத்துக்கலாம், பேனியர் அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிறனால பேபால் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இமெயில்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஹவு டு கிரியேட் பேபால் அக்கௌண்ட்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும்.
ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சிம்பிளான ஒர்க் தான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ண ஒரு மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்து இந்த வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த 2 வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ண போகிறோம். மேபி அது மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி மந்த்லி வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒர்க் சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.